கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை சர்தை சபையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சர்தை என்றால் தப்ப வைத்து கொள்ளுதல் அல்லது திரும்ப கட்டப்படுதல் என்று பொருள்படும். இந்த சர்தை திருச்சபையின் கால அளவை குறித்து நாம் பார்ப்போமானால், இது கிபி 1517 முதல் 1800 வரையான சர்தை சபையின் தீர்க்க தரிசன கால அளவாக வேத வல்லுநர்களால் இதை குறிக்கிறார்கள். இந்த சர்தை சபையை குறித்து நாம் பார்ப்போமானால், இந்த பட்டணம், ஒரு சர்தை என்கிற பட்டணம் சின்ன ஆசியாவில் இருந்த ஒரு அரணைப்பான ஒரு பட்டணம். லிபியா ராஜ்யத்தின் தலைநகரமாகவும் சின்ன ஆசியாவின் பழமையான முக்கிய நகரமாகவும் இந்த சர்தை பட்டணம் இருந்தது. இது உள்நாட்டு பட்டணமாக ஹெர்முஸ் பள்ளத்தாக்கின் மேல் காணப்பட்ட உயரமான பகுதியில் கட்டப்பட்ட ஒரு பட்டணம். இப்பட்டணத்தை சுற்றி வழுவழுப்பான செங்குத்தான பாறைகள் இருந்ததாக சரித்திரம் குறிப்பிடப்படுகிறது. இங்கு செல்ல வேண்டுமானால் தெற்கு பகுதியில் மட்டும், இந்த பட்டணத்தின் தெற்கு பகுதியில் மட்டும் ஒரு வழி இருந்தது. அதுவும் செங்குத்தான கடினமான பாதை. இந்த பட்டணத்தை எளிதில் கைப்பற்ற எதிரிகளால் ஒரு முடியாத ஒரு காரியமாகத்தான் இந்த பட்டணம் அப்படி அரணைப்பாக பாதுகாப்பாக கட்டப்பட்ட ஒரு பட்டணம். எனவே வியாபாரத்துக்காக அடிக்கடி அந்த பட்டணத்துக்கு செல்லுகிறவர்கள், அது மிகவும் கடினமான காரியமாக இருப்பதினாலே அந்த பட்டணத்தை போன்ற சர்தை பட்டணம், அந்த மலைகளின் மேலே இருக்கிற அந்த பட்டணத்தை போன்ற இன்னொரு பட்டணத்தை அவர்கள் சற்று கீழான இடத்துல, தாழ்வான இடத்துல கட்டினார்கள். ஆகவே சர்தை 2 பட்டணங்களை கொண்ட ஒரு பட்டணமாக இருக்கிறது. அந்த சமவெளி பக்டோலஸ் நதியினாலே செழிப்பாக்கப்பட்டிருந்த ஒரு சமவெளியாக, சமபூமியாக அந்த சர்தை பட்டணமானது காணப்பட்டது. இது கம்பளம் செய்யும் தொழிலை மையமாக கொண்ட ஒரு நகரமாக, செல்வாக்கான ஒரு கம்பளத்திற்கு செல்வாக்கான பெயர் போன ஒரு பட்டணமாக சர்தை பட்டணம் இருக்கிறது. கிமு 549 சைரஸ் என்பவனால் பிடிக்கப்பட்ட ஒரு பட்டணம். சைரஸ் என்கிற அந்த கோரேஸ் தான் இதன் கடைசி அரசன். அக்காலகட்டத்தில் இவன் மிகுந்த ஐஸ்வர்யவனாக இருந்ததாக சரித்திரம் கூறுகிறது. இந்த பட்டணம் பெர்சியர்கள் கீழாக, மகா அலெக்சாண்டர் கீழாக, மகா அந்தியோக்கியஸ் அவர் கீழாக, ரோமர்கள் கீழாக இப்பட்டணம் ஆளப்பட்ட ஒரு முக்கிய பட்டணமாக இது கருதப்படுகிறது. தெபேரியர்களின் காலகட்டத்தில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சினால் இப்பட்டணம் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. அதனுடைய இடிபாடுகள் தான் இப்பொழுது இருக்கிறதே தவிர இந்த பட்டணம் இப்பொழுது இல்லை. இந்த பட்டணத்தார் அப்பல்லோ சைபிள் என்கிற தெய்வத்தை வழிபட்ட ஒரு பட்டணத்தார். இந்த பட்டணத்தில் இன்றைக்கும் அப்பல்லோ சைபிள் என்கிற 2 தெய்வங்களின் கோயில்களும் அங்கே இடிபாடுகளாக காணப்படுகின்றன. உலகத்தில் காணப்படுகிற இரட்டை கோயில்களில் இந்த தெய்வம் என்று சொல்லப்படுகிற இந்த விக்கிரக கோயில்களும் ஒன்று. சைபிள் என்பது எபேசிலுவே தியானால் என்று அழைக்கப்பட்ட ஒரு தெய்வம். சைபலைத்தான் எபேசு பட்டணத்தார் தியானால் என்று வழிபட்டார். இந்த சைபிள் நிலவு கடவுள், சந்திர கடவுள் என்று அழைக்கப்படுகிறது. அப்பல்லோ என்பது நமக்கு தெரியும், அது சூரிய கடவுள் என்று அழைக்கப்பட்டதாக நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இப்படியாக இந்த சர்தை பட்டணமானது புகழ்பெற்ற, எதிரிகளாலே எளிதில் வெல்ல முடியாத ஒரு அரணிப்பான பாதுகாப்பான பட்டணமாக இருந்தது. இந்த பட்டணத்தை கைப்பற்ற வேண்டுமானால் அந்த செங்குத்தான வழுவழுப்பான பாதைகளின் வழியாக சென்றுதான், அந்த தெற்கு பகுதியில் இருக்கிற அந்த வாயிலின் வழியாக சென்றுதான் அந்த பட்டணத்தை கைப்பற்ற முடியும். அப்போ அந்த வாயிலில் காவல்காரர்களை வைத்திருப்பார்கள். அந்த காவல்காரர்களுக்கு தான் அந்த பட்டணத்தை காக்கிற ஒரு காவல்காரர்கள். அவர்களை அங்கே ஜெயித்து விட்டால் அந்த பட்டணத்தை ஜெயித்து விடலாம். அதுபோல் அந்த பட்டணம், ஏன்னா அந்த பட்டணத்தை சுற்றிலும் அவ்வளவு அரணான ஒரு பாதுகாப்பு. அதை சுற்றுவட்ட பாதையில் செல்ல வேண்டும், அந்த பட்டணத்துக்குள்ளாக செல்ல வேண்டும் என்றால் அது கடினமான ஒரு காரியமாக இருந்தது. அந்த நுழைவாயிலின் வழியாக செல்வது தான் அது மிகவும் எளிதான ஒரு காரியமாக இருந்தது. எனவேதான் இந்த பட்டணம் எப்பொழுதெல்லாம் ஜெயிக்கப்பட்டதோ அப்போதெல்லாம்
காவலாளர்கள் தூங்கினதினாலே எதிரிகள் எளிதாக இதை ஜெயித்து விட்டார்கள், நுழைந்து விட்டார்கள், இந்த பட்டணத்துக்குள்ளாக நுழைந்து கைப்பற்றி விட்டார்கள் என்று சரித்திர வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அப்போது காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறது போல, இந்த காவலர்கள் ஜாக்கிரதையாய் விழிப்பாய் இருக்கும் போதெல்லாம் அது பாதுகாக்கப்பட்டதாகவும், அவர்கள் தூங்கி அவர்கள் அசதியாய் இருக்கும்போது இந்த பட்டணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் ஒரு சரித்திர குறிப்புகள், சரித்திர வல்லுநர்கள் இதை கூறுகிறார்கள். சர்தை சபை புராட்டஸ்டன்ட் திருச்சபையின் பிரதிநிதித்துவத்தை குறிப்பதாக சரித்திர வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த புராட்டஸ்டன்ட் திருச்சபையின் பிரதிநிதித்துவ காலம்தான் கிபி 1517 முதல் 1800 வரை என்று சொல்லப்படுகிறது. சர்தை சபையின் தீர்க்க தரிசன காலம். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த சர்தையை குறித்து எழுதும்போது ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன வெளிப்படுத்தினார் என்பதை நாம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்தை சபைக்கு எழுதும்பொழுது அங்கே சொல்லுகிறது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் என்று சொல்லுகிறார். நாம் ஏற்கனவே பார்த்த வண்ணமாக 7 நட்சத்திரங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறிக்கிறது, அது தூதுவர்களை குறிக்கிறது, கர்த்தருடைய செய்திகளை கொண்டு சொல்லுகிற தூதுவர்களை குறிக்கிறதாக இருக்கிறது. அதே போல ஆண்டவர் 7 ஆவிகளை உடையவர் என்று இங்கே சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை அது குறிக்கிறதா இருக்கிறது. சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. சர்தை சபை அது பரிசுத்த ஆவியானவரை சற்று விலக்கி வைத்த சபையாக இருந்திருக்கிறது. ஆனபடினால்தான் ஆண்டவர் அங்கே 7 ஆவிகளை உடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். அப்போது ஆவியானவர் சபைக்கு முக்கியம் என்பதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். இந்த 7 ஆவிகள் என்று சொல்லும்பொழுது கர்த்தருடைய அது குணாதிசயங்களை அது வெளிப்படுத்துகிற தன்மையாக இருக்குது. கர்த்தருடைய தூய ஆவியானவருடைய அது தன்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அவர் எப்படிப்பட்டவரா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர். ஆவியானவருடைய குணாதிசயம் 7 ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது, அது தூய ஆவியானவரை குறிக்கிறது. அவருடைய குணாதிசயம் தான் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவி. இந்த ஆவியானவரை புறந்தள்ளினவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 7 ஆவிகள் 7 குணாதிசயங்களை உடைய ஆவியானுடைய கிரியைகளாய் இருக்கிறது. ஆவியானவர் எவரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, எந்த திருச்சபையெல்லாம் ஆவியானவருக்கு இடமளிக்கிறதோ அந்த திருச்சபையிடத்தில் இந்த 7 குணாதிசயங்களும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற இந்த 7 குணாதிசயங்களும் நிச்சயமாய் அவரிடத்திலிருந்து வெளிப்படும். அதுதான் ஆவியானவரனாலே ஆளப்படுகிற ஒரு சபையாக கருதப்படுகிறது. இந்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார். பெயருக்கு உயிருள்ளவனாய் இருக்கிறாய், ஆனால் உண்மையில் நீ செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உயிர் உள்ளவனை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர்மீட்சியை பெற்றவனை போல ஒரு தோற்றம் இருக்கிறதே தவிர, ஆனால் உண்மையான ஆவிக்குரிய அந்த பலன் அவரிடத்தில் இல்லை. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற தன்மை அவரிடத்தில் இல்லை. ஒரு வேஷமாக அவர்கள் தங்களை காண்பித்துக் கொள்கிறார்களே தவிர அவருடைய உண்மை நிலை வேறாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று கூட ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமானால், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து
அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்கள். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன், அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன், ஆவியானுடைய வரங்கள் இருக்கிறது, கனிகள் இருக்கிறது என்று சொல்லி பேச்சிலே அவர்கள் சொல்லுவார்களே தவிர உண்மையிலேயே அவருடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட குணாதிசயங்களும் அப்படிப்பட்ட அபிஷேகமும் அவர்களுக்கு இருக்காது. இதுதான் வேஷமாகவே இவர்கள் திரிகிறவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். இன்னும் பார்த்தோம்னா மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதபாரகரையும் பரிசேயரையும் பார்த்து சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்கள் இங்கே சர்தை சபைக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையைப் போல உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றும் காட்டுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதைப் போல தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றவர்களைப் போல தங்களை காண்பித்துக் கொள்வார்களே தவிர உண்மையில் அவரிடத்தில் அப்படிப்பட்ட வரங்கள் இருக்கிறார். இதுதான் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். ஏன் இவர்கள் வேஷமாக தங்களை காட்டிக்கொள்கிறார்கள்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்கிறார்கள் சுகபோகமாய் வாழ்வதற்காக, சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக. கர்த்தர் நமக்கு தேவையானவைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் போன்ற சகல வசதிகளையும் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருக்கிறார். ஆனால் சுகபோகமாய் வாழ்வது, ஐஸ்வர்யவான் ஆவதற்கு தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான் என்று வேத வாக்கியம் சொல்கிறது இல்லைங்களா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லப்படுது. அதுபோல வேஷமாக இவர்கள் தங்களை காண்பித்து கொள்கிறார்கள். அவர்கள் பக்தியுள்ளவர்களைப் போல வெளியிலே காட்டிக்கொள்கிறார்களே தவிர உள்ளத்தில் அவர்களுக்கு உண்மையான பக்தி இல்லை. ஆனபடினால தான் ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்றாரு, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். ஆனபடினால 2ஆம் வசனம், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறை உள்ளவைகளாய் இல்லை. அது தேவனை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறதே தவிர அந்த கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவான கிரியைகளாய் இல்லை. ஆனபடினாலே நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு எதிர்வாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. சரதை பட்டணம் காவலாளர்கள் தூங்கினதினாலேயே பல முறை அது ஜெயிக்கப்பட்டிருக்கு. அதுதான் அங்கே சர்தையை பார்த்து சொல்கிறார், நீ தூங்குனதுனால உன் பட்டணத்தை இழந்து போனது போல, உன் பட்டணத்தை எதிரிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீ தூங்கி விடாதே என்று சொல்லுகிறதை, எச்சரிப்பாக சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். அதனால தான் நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் எதெல்லாம் இருக்கிறதோ, எந்த காரியங்கள்லாம் உன்னிடத்துல காணப்படுகிறதோ அவைகளெல்லாம் நீ சரி செய்து கொள். நீ அப்படி சரி செய்து கொள்வாயானால் தேவனுக்கு முன்பாக உன் கிரியைகள் எல்லாம் நிறைவுள்ளவைகளாயிருக்கும். அப்படி சரி செய்யாத பட்சத்தில் அவைகள் குறை உள்ளவைகளாகவே இருக்கும் என்பதை ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழுத்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அப்போ மனம் திரும்பும்படி ஒரு அழைப்பை ஆண்டவர் இங்கே சர்தைக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, ஆதியில் நீர் செய்த எல்லா கிரியைகளையும் ஆண்டவரிடத்திலிருந்து வரங்களையும் வல்லமைகளையும் கேட்டு பெற்றுக்கொண்டாயே, அதை நீ நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஆவியானவருக்கு 7 ஆவிகளை உடைய ஆண்டவர் சொல்லுகிறது, ஆவியானவருடைய கிரியைகளுக்கு இடம் கொடு. ஏசாயா 11:2 நாம் வாசிக்கிற வண்ணமாக ஆவியானவரின் கிரியைகளுக்கு இடம் கொடு. அப்படி நீ மனம் திரும்பினால் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்வேன் என்று சொல்கிறார். அப்போ நீ விழுத்திராவிட்டால், ஒருவேளை அந்த பட்டணத்தை காத்த அந்த சேவகர்கள் உறங்கி பட்டணத்தை பறிகொடுத்ததை போல நீயும் விழித்திராவிட்டால்
நீ தூங்கி கொண்டிருப்பாயானால் திருடனை போல இன்ன நேரத்தில் இன்ன நாளில் திருடன் எப்படி வருவான் என்பது அறியாது இருக்கிறதோ அதுபோல திருடனை போல நான் வரும் வேலையையும் நாழிகையும் நீ அறியாதிருக்கிறபடினாலே விழித்திரு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ திருடனை போல ஆண்டவர் வருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சர்தையை பார்த்து சொல்லுகிற விஷயம் என்னன்னா, நீ விழித்திரு, நீ விழித்திருந்தால் மனம் திரும்பி விட்டாய் என்று பொருள். 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோமே, புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள். அதுபோல ஆண்டவர் இங்கே இவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விழித்திரு, புத்தி உள்ளவனாய் இருக்க நீ விழித்திரு என்று சொல்லுகிறார். அப்போ விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்ட அந்த கேள்வி நமக்கு இங்கே நினைவு வருகிறது. அப்போ ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிற விஷயம் என்னன்னா, தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வேலையை நாடிகை ஒருவரும் அறியாதபடினாலே நீ விழித்திரு, எதிர்பார்த்து காத்திரு, ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்த குணாதிசயங்களினாலே உன்னை அலங்கரித்து கொண்டு நீ விழித்திருந்து காத்திரு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனம், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் பாருங்க, உன்னிடத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத நபர்கள், தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாத நபர்கள். அவர்கள் சர்தையில் கொஞ்சம் பேராக இருக்கிறார்கள். அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்று ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பார்க்குறாங்க. அப்போது எந்த திருச்சபை எடுத்துக்கொண்டாலும் அங்கே தன்னை காத்து கொள்ளுகிறவர்களும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், காத்து கொள்ளாதவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். நாம் இயேசுவை எடுத்துக்கொண்டாலும் சரி, சிமரனாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் எந்த சபை இந்த 7 திருச்சபைகளையும் பார்த்தோமானால் ஆண்டவர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அது ஒரு சில பேர் தான் அப்படின்றத சொல்கிறார். பார்க்க ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர், அது சில எண்ணிக்கையின் அடிப்படையில் சில பேராக இருக்கிறார்கள். இந்த சர்தை சபை நாம் புரோட்டஸ்டன்ட் திருச்சபையின் பிரதிநிதித்துவத்தை குறிக்கிறது என்று நாம் பார்த்தோம் இல்லைங்களா? புரோட்டஸ்டன்ட் திருச்சபையின் பிரதிநிதித்துவம் என்று நாம் பார்க்கும்போது அது சீர்திருத்த திருச்சபைகளை குறிக்கிறது. இன்றைய காலகட்டங்களில் சீர்திருத்த திருச்சபைகள் எவைகள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லைங்களா? சீர்திருத்த திருச்சபைகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் மார்ட்டின் லூதர் அவர்கள். ஜெர்மனியில் மார்ட்டின் லூதர் அவர்களும், சுவிட்சர்லாந்தில் ஸ்விங்லி அவர்களும், இங்கிலாந்தில் ஜான் கெல்வின் அவர்களும், ஸ்காட்லாந்தில் ஜான் நாக்ஸ் அவர்களும் இப்படி திருச்சபைகளில் சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு பல பாடுபட்டவர்கள். அதில் மார்ட்டின் லூதர் கிங் என்று சொல்லப்படுகிற தேவ ஊழியர் 95 விதிமுறைகளை எழுதி ஜெர்மனியில் இருக்கிற விட்டன்பர்க் சபையின் கதவிலே ஒட்டினதாக நாம் சரித்திரங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக அது ரோமன் கத்தோலிக்கர்களுடைய சடங்காச்சாரங்களினாலே நிறைந்த திருச்சபையாக காணப்பட்டது. அதிலிருந்து வெளியிலே வந்தவர்கள் இப்படி சடங்காச்சாரங்களை ஆண்டவர் விரும்புகிறதில்லை என்று சொல்லி வேதத்தை எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் ஆண்டவரோடு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், நேரடியாக பேசலாம் என்பதை இப்படி பல சீர்திருத்தங்களை, பல கொள்கைகளை 95 விதிமுறைகளாக அதை வகுத்து அங்கே விட்டன்பர்க் தேவாலயத்தின் கதவிலே அவர்கள் ஒட்டினார்கள். அதற்கு பின்பதாக இந்த சீர்திருத்தங்கள் திருச்சபைகளை உருவானது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து அநேகர் பிரிந்து வந்து சீர்திருத்த திருச்சபைகளை துவங்கினார்கள். அப்படி ஒரு எழுப்புதல் வந்த அந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டம் எப்படி இருந்ததோ அதே போல இன்றைய சீர்திருத்த திருச்சபை என்று அழைக்கப்படுகிற திருச்சபைகளில் அந்த எழுப்புதல் இருக்கிறதா என்று நாம் பார்ப்போமானால் சற்று குறைவாகவே, அது கவலை அளிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறது போல சில பேர் தான் இந்த சீர்திருத்த திருச்சபைகளில் ஆண்டவருக்கு சில பேர் தான் இருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் இன்னும் அந்த விட்டு வந்த எந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து வரும்பொழுது எந்த சடங்காச்சாரங்களை எல்லாம் விட்டு வந்தார்களோ அதை மீண்டுமாக கையில் எடுத்து கொண்டு விட்டார்கள். அதை நம்ம பல வழிமுறைகளிலும் பல ஆராதனை முறைகளிலும் அவர்கள் செய்யும் பொழுது அதை நாம் காண முடியும். அப்போது சடங்காச்சாரங்கள் அல்ல, தேவனை கிட்டி சேருவதற்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது, எவரும் தடையாக இருக்கக்கூடாது. ஆவியானவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆவியானவரே நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நமக்கு வழிநடத்துகிற அவர் சத்திய ஆவியானவராக இருக்கு. சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர் ஆவியானவர் தான். ஆவியானவருக்கு தான் செவி கொடுக்கணும், மனிதர்களுக்கு அல்ல.
அவர்கள் பெயர் பிரஸ்தாபங்களை விரும்புகிறவர்களாக இன்றைக்கு மாறிப்போனார்கள். அநேக திருச்சபையின் தலைவர்கள் பெயர் பிரஸ்தாபத்திற்காக, பெருமைகளுக்காக காரியங்களை செய்கிறார்களே தவிர ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஏனோ அவருடைய பெருமையும் அவருடைய உலக பற்றும் அதற்கு தடையாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று. அன்பானவர்களே, எனவே நாம் கடைபிடிக்க வேண்டியது, சீர்திருத்த திருச்சபைகள் துவங்கின பொழுது எவ்வளவு வைராக்கியம் பாராட்டினதோ, எவ்வளவு ஆண்டவருக்காக விசுவாசத்தில் அது வேரூன்றினதோ, எப்படி ஆவியானவருக்கு இடம் கொடுத்ததோ, அதுபோல இன்றைய திருச்சபைகளும் பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டும், ஆவியானவருக்கு இடமளிக்க வேண்டும். மாம்சத்திற்கு அல்ல, மாம்சத்தின் விருப்பத்தின்படி செய்வதற்கல்ல, தூய ஆவியானவரின் விருப்பத்தை, சித்தத்தை நிறைவேற்ற இன்றைய திருச்சபையின் தலைவர்களும் இடமளிக்க வேண்டுமே தவிர மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடமளிக்க கூடாது என்பதை சர்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எனவே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் கரைப்படுத்தாமல் நாம் காத்து கொண்டிருப்போமானால் ஆண்டவர் வெண் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை நமக்கு அவர் பரலோகத்தில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எவரெல்லாம் ஆண்டவருக்காக விழித்திருக்கிறார்களோ, எவரெல்லாம் ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடியாமல் காத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வெண் வஸ்திரத்தை அவர்களுக்கு தரிப்பித்து என்னோடு கூட நடக்க செய்வேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வெண் வஸ்திரத்தை தரித்து அவரோடு கூட நடக்க செய்கிறது மாத்திரமல்ல, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது தேவனுடைய புஸ்தகத்தில் ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது ஆண்டவரிடத்தில். அங்கே ஜீவனுள்ளோர் அனைவருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கும் என்று ஒரு சில வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஜீவ புஸ்தகம் என்று சொல்லும்போது, புக் ஆஃப் லைஃப் என்று சொல்லும்போது, ஜீவனோடு பிறக்கிற இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனுள்ளோருடைய பெயரும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்றும், அவருடைய வாழ்வின் இறுதியில் அவர்கள் மரிக்கும் தருவாயிலே அவர்கள் கர்த்தருக்காக வாழ்ந்து மரித்தார்களானால் அவருடைய பெயர்கள் அப்படி இருக்கும் என்றும், அவர்கள் பின்வாங்கி போய் கர்த்தரை மறுதலித்தவர்களாக மரிப்பார்களானால் அவருடைய பெயர்கள் கிறுக்கப்பட்டு போகும் என்றும் சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன்னு சொல்கிறார். அப்போ கிறுக்கி போட மாட்டேன்னு சொல்கிறாரு. அவருடைய பேரை பிதா முன்பதாக, தேவ தூதர்கள் முன்பதாக அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ கிறுக்கி போடாமல் என்று சொல்லும்போது கிறுக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று தானே பொருள். அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்போது எவர் ஒருவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜீவித்து மரிக்கிறார்களோ அவருடைய பெயரை கிறுக்கி போடவும் அல்லது எடுத்து போடவோ அதிகாரம் உடையவர் அந்த புஸ்தகத்துக்கு அதிகாரியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த பெயரை தக்க வைத்து கொள்ளவும் அதை கிறுக்கி போடவும் அவராலே முடியும். அப்போது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் கிறுக்கி போடாமல் அந்த பெயரை அப்படியே பத்திரமாக பாதுகாக்கிறார். அவர் எப்பொழுதுமே இந்த கெட்ட குமாரன் எப்படி மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்தானோ அதுபோல என் மகன் என்னிடத்தில் வரமாட்டானா, என்னிடத்தில் அவன் திரும்ப வந்து விட மாட்டானா, மனம் திரும்பி விட மாட்டானா என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டு அந்த பெயர்களை அவர் கிறுக்காமலே வைத்திருக்கலாம் ஒருவேளை. அப்போது ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறவர்கள், ஆண்டவர் சொல்லுகிற அறிவுரைகளின் வழி கேட்டு நடக்கிறவர்களை அவர் அந்த பெயர் கிறுக்கி போடாமல் அவர் பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பெயரை பிதாவுக்கு முன்பதாக அறிக்கையிடுகிறார். பிதாவுக்கு முன்பதாகவும் அவருடைய தூதருக்கு முன்பதாகவும் அறிக்கை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு
என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறதை பார்க்கும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போய்விட்டேனானால் என் பெயரும் கிறுக்கப்பட்டு போய்விடும் என்கிற அந்த உணர்வோடு அவர் அங்கே எழுதுகிறதை பார்க்கலாம். அப்போ பிரசங்கிக்கிறவர்கள் அதுக்கேற்றவாறு நடக்க வேண்டும் என்கிற ஒரு ஜாக்கிரதை அவரிடத்தில் இருந்ததை நாம் இந்த வசனத்தின் வாயிலாக அப்போ நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அப்போ எழுதப்பட்ட பெயர் ஒருபோதும் கிறுக்கப்பட்டு விடக்கூடாது. அப்படி கிறுக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ மனுஷர் முன்பாக ஆண்டவரை எவரெல்லாம் அறிக்கை பண்ணுகிறார்களோ, இங்கே சர்தை சபைக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று ஆண்டவர் சொல்லப்பட்ட வண்ணமாக மனுஷர் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்களை அவரும் பிதாவுக்கு முன்பதாக அவருடைய பெயர்களை அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இங்கே சர்தைக்கு சொல்லும் போதும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய பெயரை நான் பிதாவுக்கு முன்பதாக அவருடைய தூதர்களுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்கிறதை பார்க்கும். இதே வார்த்தையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 12:8-9 சொல்லுகிறார். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவ தூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ மறுதலிக்காமல் நாம் வாழ்வோமானால் நம்முடைய பெயரை ஆண்டவர் பிதாவுக்கு முன்பதாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பதாகவும் அவர் அறிக்கை செய்வேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை வாழும்போது ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பெயரை அவர் கிறுக்கி போடாமல் வைத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை வாழும்போது ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடாமல் அசுசி என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அசுசிப்படாமல் கரைபடாமல் காத்து கொள்ளுவோமானால் பரலோகத்தில் நமக்காக ஒரு வெண்வஸ்திரம் காத்து கொண்டிருக்கிறது என்று பொருள். அப்படிப்பட்டதான ஒரு வெற்றி உள்ள ஜெயம் கொள்ளுகிற வாழ்வை வாழ்ந்து அந்த வெண்வஸ்திரத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.